இந்த வாழ்க்கை ரொம்ப சின்னது. இதில் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் புரிஞ்சிக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை. அடுத்தவங்களை புரிஞ்சிக்கிறதுக்கு நேரம் இல்லை. சொந்த குடும்பமாக இருக்கட்டும், அல்லது இந்த சமுதாயத்தில் இருக்கிற யாராவது இருக்கட்டும், அரசியல்வாதி, இந்த கட்சி தலைவன் நல்லவனா, அந்த கட்சி தலைவன் நல்லவனா, யார் நல்லவன், யார் கெட்டவன், எப்படிப்பட்டவன், அது அந்த அமெரிக்காவுடைய பிரதமர் எப்படிப்பட்டவர், லண்டனுடைய பிரதமர் எப்படிப்பட்டவர், இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்களுக்கு நமக்கு டைம் இல்லைங்க. ஆனால் தன்னை தானே யாருன்னு அந்த ப்ராசஸ் இருக்கு பாருங்க, அதுக்குள்ளே போய் இந்த மனசு யார், நீங்கள் யார், இந்த சத்தியத்துக்குள்ளே போகும்பொழுது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரொம்ப பிரோஜனமாக இருப்பீங்க, உங்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும். ஒரு அழகான மரத்தில் அந்த மரத்திலேயே பழுத்த அந்த பழத்தை சாப்பிட ரொம்ப அழகான அணில் வரும், ரொம்ப ரொம்ப அழகான பறவைகள்லாம் வந்து சாப்பிடும், பார்த்துருப்போம். ஏன்னா அது அந்த மரத்திலேயே பழுத்திருக்கு. இந்த இப்போ போல் புகை போட்டு பழுக்க வைக்கல, அந்த மரத்திலேயே பழுத்திருக்கா. ஸோ அந்த மரத்திலேயே பழுத்திருக்கிற அந்த வாசனை இருக்கு பாருங்க, அது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த வாசனை அழகான பறவைகளை வர வச்சு அந்த பறவைகளும் அதை சந்தோஷமாக சாப்பிடுங்க இல்லையா, ஆனந்தமாக சாப்பிடும். அதே அந்த மரத்திலேயே பூத்து காய்ச்ச ஒரு ஒரு காய் அந்த மரத்திலிருந்து ஒழுங்காக பழுக்காமல் கீழே விழுந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை தேடி பறவைகள் வராது, அது புழு பூச்சிகள் தான் வரும். ஸோ அப்போ என்ன, இப்போது அது அந்த மரத்துக்குள்ளவே பழுக்குது பாருங்கள், தன்னிச்சையாக பழுக்குது பாருங்கள், அது ரொம்ப நல்லா இருக்குது இல்லையா. நம்ம சொல்லுவோம் இல்லையா, உரமெல்லாம் போடாமல், அது இந்த என்ன சொல்லுவாங்க, நிறைய மருந்தெல்லாம் போடாத ஒரு பழம் உடம்புக்கு எவ்வளோ நல்லது நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி இயற்கையாகவே பழுத்த பழத்தில் இருக்கிற அந்த சுவையை தேடி அழகான பறவைகள் வருவது போல, கவனமாக கேளுங்க, அந்த இயற்கையாகவே பழுத்த பழத்தை தேடி பறவைகள் வருவது போல தன்னைத்தானே கவனிக்கிற ஒரு பழக்கத்துக்குள்ள போகிற ஒரு மனிதனுக்கு, தன்னைத்தானே கவனிக்கிற ஒரு பழக்கத்துக்குள்ள போகிற மனிதனுக்கு ரொம்ப சுபகரமான பாசிட்டிவான எண்ணங்கள்லாம், உற்சாகமான எண்ணங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக வருங்க, தன்னிச்சையாக வரும். அதுபோல் தன்னைத்தானே கவனிக்கிற இந்த பழக்கத்துக்கு நம்ம கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. நமக்கு எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்குங்க. மனிதராக பிறந்த எல்லாருக்குமே ஒரு சரீரமான கஷ்டங்கள் இருக்கலாம், பண கஷ்டம் இருக்கலாம், ஹெல்த்தில் ப்ராப்ளம் இருக்கலாம், உறவுகளில் ப்ராப்ளம் இருக்கலாம், நிறைய பிரச்சனை இருக்கலாம். சரீரமாக இருக்கலாம், இல்லை மனசுக்குள்ளே இருக்கலாம். ஏன்னா சரீரமாக இருந்து அது அதிகமானாலே அது மனசுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அது மனசுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிட்டாலே ஒரு மாதிரி விரக்தி வந்துடும் நமக்குள்ளார. என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற ஒரு விரக்தி வந்துடும், ஒரு சோகம் வந்துடும். இது இயல்பு தான், இது மனிதர்களுக்கு இயல்பு தான். ஆனால் இதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன வழி தெரியுங்களா? ரொம்ப சுலபமான வழி, நம்ம கவனிக்கிறது தான் ரொம்ப சுலபங்க, ரொம்ப ரொம்ப சுலபம். அது எப்படி, ஒரு மரத்தினுடைய டிசைன் ஒரு விதைக்குள்ளே இருக்குல்ல, எல்லாமே அதுக்குள்ளே இருக்கு இல்லையா. அது என்ன மாதிரி சுவைக்கணும், அது என்ன மாதிரி வரணும், எல்லாமே அந்த விதையில் இருந்ததுங்க.
அந்த மாதிரி நமக்குள்ளவே எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லா ஆற்றலும் இருக்குது. நம்ம சும்மா இருந்தால் போதும்.